ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். என்ன எடுத்த உடனே இப்படி வந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா மணி ஒரு 7 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு டியூஷன் முடிச்சுட்டு வரேன், சரியான மழை. கிளம்பலாமா வேணாமா அப்படின்னு பார்க்கும்போது வெளியில் கொட்டுன்னு கொட்டுது ஃப்ரெண்ட்ஸ் மழை. பாருங்கள், எதுக்கு என் வண்டி இருக்குது. என் வண்டிக்கும் நான் நிற்கிற இடத்துக்கும் ஒரு 20 ஃபீட் இருக்கும். டிக்கியில் வந்து இது இருக்குது, அது பேர் என்ன, ரெயின் கோட்டு எடுத்து நான் போடணும், ஹெல்மெட் போடணும். அந்த அளவுக்கு ஹெவி ரெயின். சரி, எப்படியாவது போயிட்டு எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓடி போய் டிக்கியை திறந்து ரெயின் கோட்டை எடுத்துட்டு இங்கே வந்து நான் போடுறதுக்குள்ளே நான் நனைஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரியான மழை. இந்த மழையில் எப்படி நம்ம போகிறது அப்படின்னு பார்க்கும்போது மழை மட்டும் இல்லை, மின்னல் இடி எல்லாம் இருந்தது. பாருங்கள் எப்படி பெய்யுதுன்னு. ஸோ ரெயின் கோட்டையும் ஹெல்மெட்டையும் எடுத்து போட்டுண்டாச்சு. இந்த மழையில் இப்போ நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன். பட் என்னென்னா, வண்டிக்கிட்ட வந்த உடனே கொஞ்சம் என்னை மீறி ஒரு ஃப்ரெஷ்அப் ஆனேன். அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு செடியில் அழகாக பூ பூத்து இருந்தது. சரி, அப்படியே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழையிலேயே வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது மழை கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா, நான் இருக்கிற இடத்துக்கும் மெயின் ரோடுக்கும் வர ரூட். இது எவ்வளோ தண்ணி அந்த அரை மணி நேரம் மழைக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 2 மாடு, அந்த சந்தில் ஒரு 2 மாடு. கீழே தண்ணி எப்படி போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒருத்தர் வந்து அந்த மாடை திருத்தினார். சரி, நகர்ந்து வந்தேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு நான் ஒரு டேர்ன் வேறு பண்ணணும், ரைட் டேர்ன். பார்த்திங்கன்னா போகலாமா வேணாமா, எங்கே பள்ளம் எங்கே மேடுன்னு தெரில. ஒரு ஒரு 2 வீலர் போச்சு, ஓரமாகவே தான் போனாங்க. ஆனால் அந்த இடத்துல பாருங்கள் பள்ளம் நிறைய கீழே இறங்கி போகுது பாருங்கள், அங்கே ஒரு பள்ளம். சரி, இது பார்த்துட்டேன். ஏன்னா வண்டி இப்போ தான் சர்வீஸ் போயிட்டு வந்தது, எப்படி இருக்குதுன்னு தெரியல. பேக் வீல் காற்று கம்மியாக இருந்தது. சரி, நம்ம வந்து அடுத்த ஒரு 2 வீலர் போச்சு, எதிர்க்க ஒரு கார் வந்தது. ஓகே, நம்ம எப்படியாவது வந்து இதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நானும் வந்துட்டேன். அதை தாண்டி அடுத்த ஏரியா வரும்போது இங்கேயும் எனக்கு இதே பிரச்சனை தான் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி. சரி, இந்த தண்ணியை தாண்டி போகலான்னா பக்கத்தில் எங்கேருந்து தான் வரும்னு தெரியல. மாடு. இப்போல்லாம் நான் வந்து மாடு ரோட்டில் நின்றா பயப்பட ஆரம்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முன்னெல்லாம் நாய் இருக்கும், இப்போ நாய்க்கு ஈக்குவலாக மாடும் நிற்கிது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பார்த்திங்களா, நடு ரோட்டில் நிற்கிது. இப்படியும் போக மாட்டேங்குது, அப்படியும் போக மாட்டேங்குது. நல்ல கொம்பு வேறு இருக்குது. அது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரில. ஒரு 2 வீலர் கிராஸ் பண்ணிச்சு. நான் போகலாமா வேணாமா நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். எதிர்க்க ஒரு வேன் வந்தது, மினி வேனு. அது அப்படியே நகரில். அப்புறம் சரி, அதை கிராஸ் பண்ணி வந்தால் இங்கே ஒரு பவானி அம்மன் கோயில் இருக்குது, அங்கேயும் ஒரு மாடு. இது பாருங்கள், இங்கே ஒன்று கொம்பு சீவிட்டு இருக்குது. பாஞ்சிருமோன்னு பயந்துக்கிட்டே தான் நான் வந்தேன். சரி, நம்ம எப்படியாவது வந்து கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தாண்டி வந்திருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் பெருசாக இருக்கும். அந்த ஸ்பீட் பிரேக்கரை ஏறி இறங்கலான்னு பார்த்தா அங்கே வரிசையாக மாடு பாருங்கள். இந்த கார்னரில் ஒன்று, எதிர்க்கே எவ்வளோ வண்டி போகுது. ஆனால் அந்த மாடுங்க நகரவே இல்லை. பாருங்கள், இங்கே ஒன்று நிற்கிது, அங்கே ஒன்று நிற்கிது. ஸோ உங்கள் ஏரியாவில் இப்படி தான் இருக்கா? இந்த மழை மாதிரி நேரத்தில் 2 வீலரில் ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ ரிஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் மாடு, மழை தண்ணி, 2 பக்கமும் பள்ளம், நாய் இருக்குது. ஸோ நம்மளால் வந்து 20க்கு மேலே வண்டி போக முடியல. அப்படியே நம்ம 20க்கு மேலே போனாலும் நம்மளால் வந்து இந்த பள்ளத்தில் ஏறி இறங்கும்போது ரொம்ப ரிஸ்க்கு. இப்போயும் நான் ஒரு ரைட் டர்ன் எடுக்கணும். அங்கே எத்தனை மாடு தெரியுமா? 6-7 மாடு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த தண்ணியை தாண்டி போகலான்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு பக்கத்துலேயே ஒரு கருப்பு கலர் மாடு, கிட்டத்தட்ட ஒரு, அது பாருங்கள் கருப்பு மாடு இருக்கா. ஸோ இது பக்கம் ஒரு மாடு வருதா, அங்கே ஒரு 6-7 மாடு. ஒரு 2 மினிட்ஸ் டிராஃபிக்கே நின்றுடுச்சு. இப்படி தான் எங்கள் ஏரியா இருக்குது. உங்கள் ஏரியா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். எவ்வளோ வெயில் இருந்தாலும் தாங்கிக்கலாம். இந்த மழை வந்த பிறகு ஏரியா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மழை வெள்ளம் அடிச்சுட்டு வந்த குப்பை, சேறு, சகதி. ஏன்னா நம்ம வந்து மழைக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இந்த லேண்டை வந்து நிலத்தை இந்த அளவுக்கு பாடுபடுத்தியிருந்தா, அது மழை வந்த உடனே ஒரிஜினல் முகத்தை காமிச்சிருக்கு பாருங்கள். எங்கே திரும்பினாலும் குப்பை 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 தாங்க. அந்த தண்ணி சாக்கடை மாதிரி அங்கங்கே எம்டி லேண்டில் தேங்கியிருக்கு பாருங்கள், சாக்கடை மாதிரி ஒரு பேட் ஸ்மெல்லு வேறு. இது நடுவில் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை, நடு ரோட்டில் இந்த மாடுங்க நிற்கிது. 3 விஷயங்க, மாடு, நாய், இந்த 2மே வந்து நடு ரோட்டில் பிளாக் பண்ணி நிற்கிது. அதுவும் மாடு இப்படி அப்படி நகர மாட்டேங்குது. இந்த ப்ராப்ளம் எல்லா இடத்துலையும் இருக்குது. 2 வீலர் போகவே முடியல. நீங்களும் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னா தயவு செஞ்சு எஸ்ன்னு சொல்லுங்கள்.